பிரைஸ் அலாட். போன வாரம் சங்கீதம் 17 பார்த்தோம். இன்றைக்கி வந்து சங்கீதம் 18:1. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஐ வில் லவ் தி ஓ லார்ட் மை ஸ்ட்ரென்த். நமக்கு யார் ஸ்ட்ரென்த்தோ, யார் நமக்கு பலனோ அவர்கள் மீது நாம் அன்பு வைப்பதே நியாயம். நம்மளை ஒருத்தர் கண்டுக்கவே இல்லை, மனிதர்களில் சொல்கிறேன், நம்மளை ஒருத்தர் வந்து என்ன ஏதுன்னே சீனில், நம்மளை வந்து ஒரு மனுஷனாகவே மதிக்கலை, நாம் கஷ்டத்தில் இருந்தாலும் அவர் கவலைப்படலை, நம்ம துக்கத்தில் இருந்தாலும் அவர் கவலைப்படலை, அந்த மாதிரியான ஒரு பர்சன் மீது நாம் அன்பு வைப்பது என்பது எதற்கு ஒப்பாக இருக்குதுன்னா, சினி ஆக்டர்ஸை சொல்லலாம். சினி ஆக்டர்ஸை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு பெரிய நடிகராக இருப்பார்னு வச்சுங்க. அந்த பெரிய நடிகரால் குறிப்பிட்ட ஒரு 100 அல்லது 150 பேருக்கு மேலே அவரால் விசாரிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த அந்த இடத்துல அன்பானது பயனற்ற போகிறது. அவர்கள் மீது வைத்திருக்கின்ற அந்த சினி ஆக்டர், ஃபேமஸான ஆக்டர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஒரு தனிப்பட்ட நபரோ அவர் மீது அன்பு வைக்கிறாங்கன்னா, அந்த அன்பு அந்த சினி ஆக்டருக்கு போய் சேர்வதற்கு ரொம்ப கடினம். இவன் வந்து கிருஷ்ணனை ஊற்றி கொளுத்திக்கணும், இல்லைன்னா இவன் அறுத்துக்கணும், இல்லைன்னா மேலேருந்து ஏதாவது ஒன்று, ஏதாவது உயிரே போக வைக்கணும், ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணாதான் அது அந்த நடிகர் காதுக்கு சென்றடைந்து இந்த நபரை பற்றி தெரிய வரும். நார்மல் ஃபேன்ஸாக இருந்தால் கிட்ட கூட போக முடியாது. அந்த ஃபேன்ஸே பயங்கரமான ஒரு கையை அறுத்துக்கிறது, அப்படியே தலையை இது பண்ணுறது, ஒரு 10 லட்ச ரூபா செலவு பண்ணி அவர் பேரை வந்து பிரம்மாண்டப்படுத்தி அவர் பேரில் ஒரு அன்னதானம் கொடுக்கறது, ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அங்கே ரீச் ஆகும். அப்போது பலன் இல்லாதவர்கள், அவரால் இவருக்கு எந்த பலனுமே இருக்காது. அந்த சினி ஆக்டர் அந்த பலனே இல்லாதவர்கள் இடத்துல இவன் போய் அன்பு கூறுறது சினி ஹீரோவை, சினிமாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டாருக்கு இவன் செலுத்தும் அன்பு சென்று சேர்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு சிறந்த உதாரணமாக நான் பார்க்குறேன். ஏன்னா ஏகப்பட்ட ஃபேன்ஸு பாலை ஊற்றி அந்த அவங்க கட் அவுட்டுக்கு பாலை ஊற்றுறது, இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். பால் ஊற்றி இறந்து போய் இதையும் நான் கண்ணால் பார்த்துருக்கேன். ஒரு 1000 பேர், இப்போ ஒரு 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அந்த 1,00,000 பேரும் வந்து இவரால் கையாட்டிட்டு தான் போக முடியுமே தவிர, அங்கே ஒரு நபர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபேனுடைய அன்பை வேணால் இவர் பெற்றுக்கொள்ளலாம், அவ்வளோதான். அங்கே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஃபேன்ஸ், லட்சக்கணக்கான ஃபேன்ஸு இந்த சினி ஆக்டர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு பிரயோஜனமற்றது. அதுதான் என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஃபஸ்ட்டு கர்த்தர் வந்து நம்மளுக்கு பலன்ன்றதை நாம் அவரை விசுவாசிப்பதன் மூலியமாக கர்த்தர் பலனானவர், கர்த்தர் நம்மளுடைய பலன் என்கின்ற அந்த காரியத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நமக்கு கர்த்தர் பலன் கர்த்தர் வந்து நமக்கு பலன் ஆகிடுறாரு. பலனான உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குது? அவர் மேலே நம்ம அன்பு வைக்கிறோம். அது நியாயம். நியாயமான அன்பு கர்த்தர் மீது வைக்கப்படும் பொழுது, அது பலனாகிய கர்த்தர் மீது வைக்கப்படும் போது நமக்கு ஸ்ட்ரென்த், இங்கிலீஷில் அருமையான ஒரு வேர்டு, ஐ வில் லவ் தி ஓ லார்ட் மை ஸ்ட்ரென்த். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். ஸோ இது எந்த இடத்துல வந்து நிற்குது? ஒரு சினி ஆக்டர் மீது வைக்கக்கூடிய அன்பானது அந்த சினி ஆக்டருக்கு ஜென்மத்துக்கும் தெரியும். 1,00,000 பேர்னா 10 லட்சம் பேர் வைக்கிறாங்கன்னா, அந்த 10 லட்சம் பேரில் ஒரு வேலை வேணால் ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய தலைவர் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேணால் அது பயன்படுமே ஒழிய, ஃபோட்டோ வேணால் எடுக்கலாம், அவ்வளோதான். அது கூட மாதத்துக்கு ஒரு 2 நாள் ஒதுக்கி, இந்த மாதம் சேலம், அடுத்த மாதம் ஈரோடு, அடுத்த மாதம் வந்து முக்கியமான ஃபேன்ஸ் வர வச்சு வேணால் பண்ணலாமே தவிர, இவர்கள் இந்த ஃபேன்ஸ் போய் படம் பார்க்குறதுனால தான் அவர் ரோல்ஸ் ராயல்ஸ் காரில் போவாங்க, அந்த ஹீரோ அல்லது ஹீரோயின்.
இந்த ஃபேன்ஸ் போய் படம் பார்க்குறதுனால தான் அவருக்கு சம்பளம். இந்த ஃபேன்ஸ் போய் பார்க்குற சினிமா டிக்கெட்டினுடைய அமௌண்ட்டை வச்சு தான் அவருக்கு அடுத்த படத்துக்கான அமௌண்ட்டு. இந்த ஃபேன்ஸ் போய் பார்க்குற ஒவ்வொரு ரூபாயில் தான் அவர் ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. ஆனால் இந்த ஃபேன்ஸ் வைத்திருக்கிற அன்பு அவருக்கு சென்றடையாது. ஃபேன்ஸ் கொடுக்கிற டிக்கெட்டுக்கு பே பண்ணக்கூடிய பணம் அவருக்கு சென்றடையும். பணம் மட்டும் அவருக்கு போகும். ஃபேன்ஸ் வைத்திருக்கின்ற அன்பானது அந்த ஹீரோவுக்கு தெரிய கூட வாய்ப்பு ரொம்ப கம்மி. இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க மொத்தமாக தெரியுமே தவிர ரமேஷ், சங்கர், கோவிந்தராஜ், கனகராஜ் இந்த மாதிரியான ஒரு பர்சனாக. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறது, சங்கீதம் 18:1 என்ன சொல்லுது, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னா உண்மை தவிர வேறு யாருக்கிட்ட அன்பு கூறுனா அது இந்த சினிமான்றது ஒரு நல்ல ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். கர்த்தர் இடத்துல தவிர வேறு யார் இடத்துல நம்ம அன்பு செலுத்தினாலும் அந்த அன்பு ஃபெயிலியராக மட்டும்தான் முடியும், அல்லது எதுவுமே ஆகாமல் இருக்கும். ஒரு விதையை நம்ம மண்ணில் போடுறோன்னா அந்த விதையிலேருந்து எதுவுமே செடியும் வரல, அந்த விதையை நாசமாகவும் அப்படியே இருக்குது, கல் மாதிரின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேணால் ஆகுமே தவிர கிறிஸ்தவர்கள் நம்ம 3 பேர் மேலே ஒரு கிறிஸ்தவர்கள் அன்பு செலுத்தலாம். நம்பர் 1 யார்? ஜீசஸ். நம்பர் 2 ஜீசஸ். நம்பர் 3 பாஸ் ஜீசஸ். ஸோ கிறிஸ்தவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன், 3 ஆப்ஷன் இருந்துச்சுன்னா 3 ஆப்ஷனுமே ஏசப்பா தான். ஏசப்பா மீது அன்பு செலுத்துபவர்கள் மட்டும்தான் தோல்வி அடைய மாட்டார்கள். ஏசப்பா மீது அன்பு செலுத்தும் பொழுது அது ஒய்ஃப் மேலேயும் தாய் தந்தை மேலேயும் ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா வேதம் சொல்லுகிறபடி தான் கிறிஸ்தவம் ஃபாலோ பண்ணுவான். வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி அவன் தாய் தந்தை மீது, தன்னுடைய தாய் தந்தை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன்ற ஃபார்முலாவின் அடிப்படையில் தான் அவன் தாய் தந்தைக்கு அன்பு செலுத்துவான். எனவே நம்ம பாடிக்கு ஸ்ட்ரென்த்து வேணும்னா டாக்டர்கிட்ட போய் கேட்போம். டாக்டர் சத்து மாத்திரை எழுதி கொடுப்பார். ஸோ ஸ்ட்ரென்த்து மாத்திரை கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா, ஐயா சத்து மாத்திரை எழுதி கொடுங்க ஐயா, டாக்டர் ஐயா அப்படின்னு கேட்டு நான் பல பேஷண்ட்டை பார்த்துருக்கேன். அப்போது டாக்டர் மல்டிவிட்டமின் டேப்லெட்டு எழுதி கொடுப்பாங்க. அதிகமாக கிராமத்து மக்கள் சொல்லக்கூடிய அந்த வேர்டு ஸ்ட்ரென்த்து மாத்திரை. ஸோ நம்ம கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஸ்ட்ரென்த்து யார்? ஏசப்பா. நம்பர் 1 ஏசப்பா. நம்பர் 2 ஏசப்பா. நம்பர் 3 ஏசப்பா. அதுக்கு தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட். அதனால் என் பலனாகிய கர்த்தாவே, சங்கீதக்காரர் அருமையாக சொல்லிட்டான் பாருங்க, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே. கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும். எந்த சூழ்நிலையிலுமே யாருமே நம்பி போவாதீங்க. நீங்கள் போவீர்களே ஆனால் கர்த்தர் மூலியமாக போங்க. என் துருகமும் என் கேடகும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். யார்? கர்த்தர். ஹை டவர் இங்கிலீஷில். The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength, in whom I will trust, my buckler, and the horn of my salvation, and highway, and my high tower. ஹை டவர்னு இந்த இதில் அப்லோட் பண்ணக்கூடிய சாங்கில் இந்த இது வரும். ஸோ இதுக்கு நடுவில் யங்ஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய அந்த காதல். நம்பர் 1, படிக்க வேண்டிய வயசில் படிங்க. திருமணம் செய்ய வேண்டிய வயசில் திருமணம் செய்யுங்க. 8th, 9th, 10th, 11th, 12th லவ். இந்த அன்பு பலனற்றதாக போய்விடும். இந்த அன்பு தேவையில்லாதது. இப்போது அடுத்த வாரம்
நான் மட்டன் சாப்பிட்ணும், மட்டன் குழம்புனா, இன்றைக்கி ஏன் போய் நான் மட்டன் வாங்கணும்? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் சாப்பிட்றோன்னா, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் 9 மணிக்கு மட்டன் ஷாப் போ. அந்த ஷாப் லீவா, பக்கத்து ஷாப் போ. ஊர் ஃபுல்லாக மட்டன் கடை இருக்குது. அங்கே போய் மட்டன் சாப்பிடு. அன்றைக்கி போய் மட்டன் வாங்கி ஃப்ரை பண்ணியோ பிரியாணி செய்தோ சாப்பிடுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும். இன்றைக்கி ஏன் மட்டன் வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்க? இன்றைக்கி மட்டனை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா அது டேமேஜ் ஆகும், குவாலிட்டி போகும். அதே போல் தான் காதல் என்பது உங்களுக்கான கல்யாண டைம். இப்போ உங்களுக்கு 25 இயர்ஸ் ஆச்சா? 25 இயர்ஸ் இப்போது வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னா, அப்போது அன்றைக்கி என்ன சுச்சுவேஷன் உங்கள் மனசுக்கு பிடிச்சதா அப்பா கிட்ட சொல்லியோ அம்மா கிட்ட சொல்லியோ பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 25 வயதில் கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நபர் 14 வயசில் எதுக்கு போய் காதலனை தேட வேண்டும்? அல்லது அவங்க அப்ரோச் பண்ண வந்தாங்கன்னா அதை ஏன் அக்செப்ட் பண்ண வேண்டும்? தட் இஸ் நாட் அ ரைட் டைம் டு திங்க் அண்ட் டூ ஒர்க். எல்லா காதலும் காலேஜ் இல்லைன்னா ஸ்கூல் லைஃப்பில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அது ஸ்டார்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் பிரியாணி சாப்பிடணுன்னா ஏன் இன்றைக்கி இந்த வாரம் போய் மட்டனை வாங்குறீங்க? இன்றைக்கி ஏன் காதலை பற்றி தேர்ந்தெடுக்கிறீங்க? அது எப்படி காதலாகும்? அடுத்த வாரம் மட்டன் பிரியாணி செய்யணுன்னா அன்றைக்கி தானே நீங்கள் கறி வாங்கணும். இன்றைக்கே நீங்கள் கறி வாங்குறீங்க. அடுத்த 25 24 வயதிலே திருமணமாக ஆகணும்னு இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைக்கி ஏன் போய் அலைன்ஸ் பார்க்குறீங்க? நீங்களா ஏன் அலைன்ஸ் பார்க்குறீங்க? உங்களுக்கு தேவையான மனிதர்களை நீங்கள் காதலித்து திருமணம் பண்ணும்போது ஏதோ ஒன்று பண்ண காதலிக்கவே கூடாதுன்ற கான்செப்டே தப்பு. லவ் அந்த சிச்சுவேஷன் வரும்பொழுது தான் செய்வது என்னுடைய திங்கிங்காக இது போகுது. ஸோ அப்போ ஏன் காதலில் தோல்வி, கடலில் குதித்து மரணம், காதலில் தோல்வி தூக்கிட்டு தற்கொலை. ஏன்பா அது எப்படி வருது? 20ஆம் தேதி சமைக்க வேண்டியதற்கு 1ஆம் தேதியே கறி வாங்கியதால் கறி நாசம். அடுத்த மாதம் மட்டன் பிரியாணி சமைப்பதற்கு 1 மாதத்துக்கு முன்பாக கறியை வாங்கி ஃப்ரிட்ஜில் வைத்து ஃப்ரிட்ஜில் கரண்ட் ஆஃப் ஆகி கறி கெட்டு தறிக்கெட்டு போனாங்க. ஸோ அன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு 24 இயர்ஸில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிச்சின்னா அதுக்கு மனசில் பிடிச்சது கூட அவங்க அப்பா கிட்ட போய் பேசுவதற்கான ஒரு சூழ்நிலை, ஒரு சுச்சுவேஷன் வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சொல்லும்போது அவங்க அப்பாவும் என்ன பண்ணுறாரு மாப்பிள்ளை, என்ன ஏது, என்ன பையன் என்ன பண்ணுறான், என்ன எவ்வளோ பேக்ரவுண்டு, என்ன ஏது கேட்டு ஒரு வேளை ஒத்துக்கலன்னா அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக போய் பண்ணுறீங்களோ இல்லை அது உங்கள் இஷ்டம். ஆனால் அன்றைக்கி மட்டன் பிரியாணி செய்யறதுக்கு அன்றைக்கி காலைல மட்டன் வாங்குறது தான் சிறந்த வழி. அதுதான் பெஸ்ட், அதுதான் கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரியான தவறான அன்பு செலுத்துறதுக்கு பேர் தான் காதல்னு சினிமா சொல்லுது. அந்த மாதிரி காதலை தான் பெற்றோர் எதிர்க்கிறாங்கன்னு பெற்றோர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி காதலை பார்த்து தான் சினிமா பார்த்து தான் அதுதான் காதல்னு இவன் தப்பாக நினச்சின்னு 8th படிக்கிற பொண்ணு, 8th படிக்கிற பையன், 9th படிக்கிற பொண்ணு, 10th படிக்கிற பையன் லவ் லெட்ரு கொடுக்கறது, ஃபுல் கான்சன்ட்ரேஷன் படிப்பில் இல்லாமல் கன்வெர்ட் பண்ணி ஃபுல் டைவர்ஷன் ராங்கான விஷயத்தில் அப்ளை பண்ணி திஸ் ஆர் த சிச்சுவேஷன். இப்போது யங்ஸ்டர்ஸ் கிட்ட ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு. இப்போ இல்லை, என்றைக்கு சினிமாக்குள்ளே காதலை கொண்டு வந்து ஸ்கூல் டேஸில் டியூஷனில் ஸ்கூலில் லெட்ரு போடுறது பண்ணால் அதே இவனும் பண்ணுறான். காதல் தோல்வினா சரக்கு அடிக்கணும்னு எப்படி தெரிஞ்சிச்சு? முன்னோர்கள் எழுதி வச்சாங்களே. சினிமா பார்த்து காதல் தோல்வி அதனால் சரக்கு அப்படின்றான். ஸோ லவ் ஃபெயிலியர் அப்படின்ற வேர்டு தவறானது, தேவையற்றது. தேவைக்கப்போ சிச்சுவேஷனில் அன்றைக்கி தேவைப்படும் போது அதை பயன்படுத்தி கொள்ளலாம். முன்பாக வாங்கி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு. கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கின்ற அன்பு ஒரு நாளும் மாறாது.
ஒருவராலும் மாற்ற முடியாது. நாம் விசுவாசத்தால் அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பானது பலன். அதனால தான் கர்த்தரின் கண்மலையும் கர்த்தரின் கோட்டையும் கர்த்தரின் இரட்சகரும் கர்த்தரின் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறது. ஸோ அருமையான இந்த விஷயத்தை நாம் தேவனிடத்திலே பெற்றிருக்கிறோம். சங்கீதம் 18, கர்த்தர் தவிர வேறு யார் மேலேயும் நம்ம அன்பு வைக்கக்கூடாது. அது வைத்தால் அது அன்பே கிடையாது. அந்த அன்பு ஒரு நாளும் ஜெயிக்காது. ஸோ இந்த பாட்டு தான் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். கர்த்தரின் கண்மலையும் கர்த்தரின் கோட்டையும் கர்த்தரின் கண்சகரும் கர்த்தரின் தேவனும் அடைக்கலம் புகும் என் துருகமும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் இரட்சணிய கொம்பும் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். உயர்ந்த அடைக்கலமுமா இந்த ஃபுல் சாங் வந்து நம்ம இப்போ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். இது கடைசியில். எனவே கர்த்தர் மீது கர்த்தர் தான் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த்து. அவர் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பானது ஒரிஜினல் ஓஜி. நம்ம பலன் வந்து கர்த்தர். அதனால் கர்த்தர் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பானது யார் யார் மீது அந்த அன்பு நம்மளை வழிநடத்தும். அதன்படி நாம் செய்வோமேனால் கர்த்தரிடத்தில் நாம் அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் மீது நாம் வைக்கக்கூடிய அன்பு, நம்ம அந்த மாதிரி அன்பு வச்சோன்னா என்ன நடக்கும்? வேதத்தை வாசிப்போம். வேதத்தை வாசிக்கும் பொழுது என்ன நடக்கும்? அதில் யார் யார் மீது நம்ம அன்பு வைக்க வேண்டும், அது என்ன சொல்லுதோ அந்த ப்ராசஸில் நம்ம வாழ்க்கையை அதன்படி வாழ தொடங்கி விடுவோம். அதனால் கர்த்தருடைய அன்பிலே நாம் வாழ்வது ரொம்ப சௌகரியமாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஆமென். கர்த்தரின் கண்மலையும் கர்த்தரின் கோட்டையும் கர்த்தரின் இரட்சகரும் கர்த்தரின் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். இருக்கிறார் உயர்ந்த
அடைக்கலமுமா Lord is my rock and my fortress and my deliverer. My deliverer, my God, my strength. I will trust my buckler. Yes, on the horn of my salvation. Yeah, and my high tower. Yes, and my high tower. And my high tower. I tower, my I tower, my I tower. Amen. Yes. Amen. Yes. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவே துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவே அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவே I will call upon the Lord, who is worthy to be praised. So shall I be saved from mine enemy. கர்த்தரின் கண்மலையும் கர்த்தரின் கோட்டையும் கர்த்தரின் இரட்சகரும் கர்த்தரின் தேவனும் நான் அடைக்கலம் புகும் என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார் இருக்கிறார்